திட்டை திருத்தலம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. அப்போ தான் இந்த கோவில் பற்றிய முழு சரித்திரம் தெரியும். இப்பூவுலகை பிரளயம் சூழ்ந்தபொழுது இத்திருத்தலம் அமைந்துள்ள இடம் மட்டும் மேடாக திட்டு போல் காட்சியளித்தது. பிரளயத்திலிருந்து பூவுலகை காக்க பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானை வேண்ட இத்திட்டைப் பகுதியில் லிங்க வடிவில் தோன்றி அருள்பாலித்தார் பரம்பொருள். அத்தோடு படைக்கும் மற்றும் காக்கும் தொழிலை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் வழங்கிய பரம்பொருள் அம்பிகை உலக நாயகியோடு இங்கு வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். சுயம்புவாக தோன்றியதால் சிவனார் சுயம்பு புதேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். மேலும் வசிஷ்டர் வழிபட்ட லிங்கமானதால் வசிஷ்டேஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் சிறப்பு 24 நிமிடங்களுக்கு சரியாக ஒரு முறை கருவறை விமானத்திலிருந்து ஒரு சொட்டு நீர் லிங்கத் திருமேனியை குளிர்விக்கிறது.